அனைவருக்கும் வணக்கம். பேக் டு ரொட்டீன் வந்தாச்சு. சுட சுட காலையில் இட்லியோட நேத்திக்கு வச்ச மட்டன் குழம்பு நல்லா சூடு பண்ணி இட்லியில் வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருந்தது. காலை டிஃபன் இதுதான், கூட கொஞ்சம் இட்லி பொடியும் வச்சுக்கிட்டாச்சு. மதியத்துக்கு இன்னைக்கு என்ன செய்யறதுன்னு யோசிச்சு வச்சு செம்ம கடுப்பாகி மதியத்துக்கு தான் பசங்களுக்கு இன்னைக்கு ஸ்கூலு. அதனால சிம்பிளாக ஒரு கூட்டு வச்சிடலான்னு சவு கூட்டு தான் வச்சிருந்தேன். இதை கூட்டு மாதிரி வைக்காம கொஞ்சம் கடையல் மாதிரி செஞ்சுட்டேன். காய்கறிகள் இருக்கிறது தெரிஞ்சால் பசங்க சாப்பிட மாட்டாங்கன்னு எல்லாத்தையும் கடைஞ்சி ஒரு கிரேவி பதத்துக்கு கொண்டு வந்துட்டேன். அதுக்கு சைடிஷ் இன்னைக்கு சிம்பிளாக ஆம்லெட்டு தான், நேற்று வச்ச ரசம் வச்சு மதிய லஞ்சையும் சிம்பிளாக முடிச்சிட்டோம். மதியத்துக்கு கூட்டு வைக்கும் போதே பசங்க முகம் போன கோணலை பார்க்கணுமே, ஐயோ தாங்க முடியல. இதே மாதிரி போனால் நம்மளை காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சரி ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சூப்பராக ஹெல்த்தியர் வெர்ஷனில் கோதுமை மாவில் பீஸா செய்யலான்னு கடை அதை தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஓவன் இப்போ கொஞ்சத்துக்கு ரிப்பேராக இருக்குது. சரியா என்ன பண்ணலான்னு யோசிச்சு சரி தவாலே பீஸாவை செஞ்சிடலான்னு சூப்பராக செஞ்சுட்டேன். டேஸ்ட் வைஸ் சொல்ல போனால் அல்டிமேட்டாக செம்ம சூப்பராக இருந்தது. என்னங்க கடையில் வாங்குற பீஸா வீட்டில் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. பசங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க.